தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 38ஆக அதிகரித்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற தொண்டர்கள் மயக்கமடைந்து உயிரிழந்திருக்கிறார்கள். பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, 38ஆக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தவேக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 38ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். நம் செய்தியாளர்களும் தொடர்ச்சியாக களத்தில் இருந்து தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி 6 குழந்தைகள் உட்பட 16 பெண்கள் உட்பட 38 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்தோர் பற்றிய விவரங்கள் இன்னும் தெளிவாக தெரிய வரவில்லை. மருத்துவமனை வாயிலில் அவர்களது உறவினர்கள் குவிந்து காணப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் தரப்பில் மருத்துவமனையில் குவிந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது 38ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பல்வேறு தரப்பிலிருந்தும் இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்த செய்தியும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். தற்போது பலி எண்ணிக்கை 38ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி 6 குழந்தைகள், 16 பெண்கள் உள்ளிட்ட 38 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது கரூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன். எழில், தற்போது பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 38ஆக அதிகரித்திருக்கிறது. தொடர்பாக பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் தொடர்ச்சியா நிறைய இரங்கல் குறிப்புகள் வரதை நாம் பார்க்கிறோம். தேசிய அளவில் இந்த விஷயம் கவனம் பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னாடி எந்த பரப்புரை கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததில்லைன்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு யாரு பொறுப்பேற்க வேண்டும்? நிச்சயமாக இந்த உயிரிழப்புக்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை அப்படியே இந்த அரசுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் இதில் அரசுக்கும் அவர்களுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை என்பதை போல திமுக அரசு இப்போது செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் மிக வேடிக்கையாக இருக்கிறது. அதை தான் நாம் இப்போது மிக கடுமையாக கண்டிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. திமுக அரசுக்கு இதில் மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது. ஏனால் பாதுகாப்பு, மக்கள் எங்கு கூடினாலும் அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அந்த மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு திமுக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது என்பதை இந்த அரசு மறந்துவிட்டு இப்போது இதில் எப்படியாவது அனுதாபம் தேடி நாம் அரசியல் செய்யலாம் என்ற முனைப்பை தான் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் இப்போது செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த விவகாரத்தில் பொறுத்தவரையில் இது தேசிய அளவில் மிக முக்கியமாக கவனம் பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார், அனுதாபம் தெரிவித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் இதில் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உயிரிழந்தவர்களுடைய அந்த மரண செய்தி நெஞ்சை உலுக்குகிறது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தனது ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்றால், இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். இதில் யாரும் யாரையும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து ரோட் ஷோ நடத்திய தமிழக வெற்றி கழகம் இதில் மிக கவனமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்ல, தாம் சென்றால் லட்சக்கணக்கில் ரசிகர்கள் கூடுகிறார்கள், மக்கள் கூடுகிறார்கள். ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் என்ற முறையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னை பார்ப்பதற்காக வருகிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட மிக மெத்தனமாக தமிழக வெற்றி கழகத்தினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கிற குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை நாம் முற்றிலுமாக மறுத்துவிட முடியாது.
அவர்களும் மிக கவனமாக இதில் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த துயர சம்பவத்திற்கு உடனடியாக வருத்தம் தெரிவித்து பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தனது இரங்கல் செய்தியை அவர் உடனடியாக பதிவு செய்திருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் நமக்கு வருகிற செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், விஜய் அவர்கள் அந்த கரூர் கூட்டத்தை முடித்துவிட்டு அவர் திருச்சி மார்க்கமாக அவர் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த ஆறுதலை இரங்கலை அவர் தெரிவிப்பார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவர் உடனடியாக இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இதில் அரசு ரோல் என்னவாக இருந்திருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஏன் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை, ஒரு மாஸ் கிரௌட அவர் போற இடத்துல எல்லாம் வருதுன்னு இப்ப இல்ல, கடந்த பல மாதங்களாக அவர் கட்சி ஆரம்பித்து அவர் பல 2-3 பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ரோட் ஷோ என்பதை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். வார வாரம் அவர் சனி ஞாயிறுகள்ல அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடுகிறது என்று இந்த காவல்துறைக்கு, அரசு எந்திரம் எல்லோருக்குமே தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் கூட அவர்கள் ஏன் அஜாக்கிரதையாக இருந்தார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு விபத்து நடந்துவிட்ட பிறகு அந்த இடத்திற்கு சென்று அதை எப்படி அரசியல் செய்யலாம் என்று இந்த அரசு கவனம் செலுத்துகிற ஒழிய, இப்படியான ஒரு விபத்து நடந்து விடவே கூடாது, இது அனுமதிக்கவே முடியாது என ஏன் இந்த அரசு அதற்கு முன்பாக திட்டமிடவில்லை? ஏன் அவர்கள் அதில் உறுதியாக இல்லை? இல்லை இவ்வளவு பெரிய கூட்டங்கள்லாம் ஒரே இடத்தில் கூடக்கூடாது, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடினால் விபத்து நிச்சயமாக நடக்கும், சிறுவர்கள் வருவார்கள், பெண்கள் வருவார்கள், முதியோர்கள் வருவார்கள், அது மட்டுமல்ல ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு இடத்துல ஏற்படும், எனவே இவ்வளவு கூட்டத்திற்கு நாம் பாதுகாப்பு வழங்குவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். தமிழகத்துல 1 லட்சம் காவல்துறையினர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதில் குறைந்தபட்சம் அந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 போலீசார் கூட அந்த இடத்துல இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நாம் பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் இவ்வளவு மக்கள் அதிகமாக கூடுகிறார்கள் என்றால் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இந்த அரசுக்கு இருக்கிறது. அந்த மக்கள் வாக்களிப்புத்தான் இந்த அரசு இப்போது ஆட்சியில் இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய கட்சி இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உயிருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கும் திமுக அரசுக்கும் இந்த விளம்பர அரசுக்கும் இருக்கிறது என்பதை இந்த அரசு மறந்துவிட்டு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாங்கள் சொன்னதை விஜய் அவர்கள் கேட்கவில்லை, நாங்கள் நிபந்தனைகளை போட்டுவிட்டோம், நாங்கள் கட்டுப்பாடுகளை விதித்து விட்டோம் என்று மட்டுமே அவர்கள் சொல்லிக்கொண்டு இப்போது ஒதுங்கி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப இதுல அரசியல் செய்கின்ற முயற்சிகள்ல அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த அரசு இப்போ முன்கூட்டியே இந்த விபத்தை தடுத்திருக்க முடியும். இது தடுத்திருக்க முடியாத ஒரு பெரிய விபத்து அல்ல. இதை முன்கூட்டியே அவர்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொண்டிருந்தால் இதை நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். இவ்வளவு பெரிய கூட்டம் கூட போகுதுன்னு ஏற்கனவே உளவுத்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், போற இடத்தெல்லாம் விஜய் போகிற இடத்தெல்லாம் மக்கள் அலைமோதுகிறார்கள் என்று இந்த அரசுக்கு தெரியும்.